அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கே பாருங்கள், நான் ஈவினிங் என்னோடய வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ வீட்டில் பார்த்திங்கன்னா சாமி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ வந்தவொடனே டீ போட்டு குடிக்க ஆரம்பிச்சாச்சு. இதை தவிர்த்து நான் என்னுடைய பொழுதுபோக்கிற்காக ஒரு சின்ன யூடியூப் வச்சு நான் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் பண்ண ஆரம்பிச்சேன். சரியா? ஸோ இது நான் ரொம்ப வீடியோவில் எந்த வல்கரும் எதுவுமே நான் எதுவுமே நான் செய்யலை. சரியா? நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆனாலும் கூட என்னுடைய ஹஸ்பண்டை வச்சு போட்டதில் அஜீஷ் அப்படிங்கிற ஒரு ஐடி 592ன்னு முடிஞ்சுச்சு. அது யாருன்னு எனக்கு தெரியலை. ஸோ அந்த ஐடியில் உள்ளவங்க என்னுடைய ஹஸ்பண்டை ரொம்ப மோசமாக ஏசியிருந்தான். சரியா? எதுக்கு இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவனுடைய இதில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கண்டென்ட் எதுவுமே இல்லை. அவனுக்கு கண்டென்ட் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி போட்டிருக்கானா என்னன்னு தெரியல. ஸோ ஒருத்தவங்களை திட்டுறதுக்கு முன்னாடி தனக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நான் இப்போ தான் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வச்சு நான் என்னுடைய இதை நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நான் ரொம்ப பெருசாலாம் நான் ஏன் பண்ணலை. என்னோட சின்ன ஒரு பொழுதுபோக்கு அவ்வளோதான். இதில் நான் ஏதாவது தவறாக ஏதாவது வீடியோ போட்டிருந்தேனா, இல்லை நான் அவனை ஏசி இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கான். அவன்கிட்ட கண்டென்ட்டே இல்லை, அவனை நான் ஏசி இருந்தேன் அப்படின்னு மாதிரி போட்டிருக்கான். ஸோ ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு தகுதியானவங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நீங்களே பாருங்கள், என்னோடய வீடியோவில் வேறு எந்த இதுவுமே இருக்காது. எனக்கு சிரிப்பு தான் வருது. அதாவது எந்த இதில் அவன் அப்படி போட்டான் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ விவர்ஸ் கொஞ்சம் கவனமாகவே இருங்க இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட. ஸோ சில பேர் தான் மரக்கலண்டை போய் அலைவாங்க. ஏன்னா வெயில் குளிர் ரெண்டும் மாற்றி மாற்றி அடிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். ஸோ என்னுடைய சேனல் நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய சமையலாக இருக்கட்டும், என்னுடைய டெய்லி ஒர்க்காக இருக்கட்டும், எனக்கு டைம் கிடைக்காது. கிடைச்சிச்சின்னா கண்டிப்பாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுவேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கம்பல்லாம் பண்ணலை. ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா நான் சாரி கூட கேட்டுருவேன். என்னோடய கேரக்டர் அதுதான். ஆனால் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட என் நகம் கூட அசையாது. ஸோ அதுதான். ஸோ தேங்க்யூ.